विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् सातोदरी शान्तिमती निराधारा निरञ्जना निर्लेपा निर्मला नित्या निराधारा निराकुला. அம்பாளுடைய நாமாக்கள்ல விசேஷமாக இப்பொழுது நம் பார்க்கக்கூடியதான நாமாக்கள் வேதாந்த பிரதிபாத்தியமான நாமாக்கள். இதுவரைக்கும் அம்பாளுடைய திவ்யமான ஸ்தூல சரீர வர்ணனம், சூக்ஷ்ம சரீர வர்ணனம், பராஸ்வரூப வர்ணனம் இவைகள்லாம் பார்த்தோம். அதற்கு பிறகு இப்பொழுது நாம் வேதாந்தத்துல அம்பாளை எப்படி பிரதிபாதனம் பண்ணிருக்கோம், உபநிஷத்துகள் அம்பாளை எப்படி சொல்லியிருக்கு அப்படிங்கிற நாமாக்களை வச்சுண்டு அத்துடன் சைவ சாஸ்திரம் இதோட எப்படி இணைஞ்சு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். சாஸ்திரங்கள்லாம் நாம் எப்படி ஆகமங்கள் சாஸ்திராகமங்கள் சொல்றோமோ அதே போல சைவாகமங்களும் சொல்றோம். சைவாகமங்களுக்கும் சாஸ்திராகமங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, அம்பாளை பிரதானமாக பார்த்தால் அது சாஸ்திராகமம்னு, பரமேஸ்வரனை பிரதானமாக பிரம்மஸ்வரூபமாக நினைச்சால் அதுக்கு சைவாகமம்னு பேரு. இந்த சைவாகமங்கள் ரெண்டு விதமாக பிரிஞ்சிருக்கு. ஒண்ணு காஷ்மீர சைவம், அது அத்வைதத்துக்கு ரொம்ப இணைஞ்சிருக்கு. அது காஷ்மீர சைவம் தனியாக உத்தல பட்டர் இப்படிப்பட்டவாழ்னா அதுக்கு சூத்திரங்கள்லாம் எழுதி ஒரு பிரதக் சாஸ்திரமாக அமைஞ்சிருக்கு. அதே போல இங்க தாட்சிணாத்திய தேசத்துல சித்தாந்த சைவம் அப்படின்னு இத சைவ சித்தாந்தம்னு சொல்றான். நியாயமா சித்தாந்த சைவம்னு சொல்லணும், ஆனா அவ சித்தாந்த சைவத்துக்கு பதிலா சைவ சித்தாந்தம்னு சொல்றான். அந்த சைவ சித்தாந்தத்திலையும் பதி பசு பாசம் அப்படிங்கிற 3 பதார்த்தங்களை சொல்லியிருக்க. அந்த பசுக்களுடைய பாசத்தை போக்குறவள் அம்பாள், பசு பாச விமோச்சினி, அதுவே பசுபதி அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்ற. இப்படி இருக்கக்கூடியதான அந்த வித்தியாசமா இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்துல அந்த சித்தாந்தத்துக்கு சேர்ந்ததான நாமாக்களும் இதுல வருது. இப்ப அத நம்ம பார்க்க போறோம். சாதோதரி சாந்திமதி வரைக்கும் பார்த்தோம். அதுக்கு மேல இருக்கக்கூடியது நிராதாரா நிரஞ்சனா. சாதார பூஜை நிராதார பூஜைன்னு 2 விதமான பூஜைகள்னு விஸ்தாரமா பார்த்தோம். அம்பாளை இதயத்துல, ஹிருதய ஆகாசத்துல, தஹர ஆகாச ரூபிணி அப்படின்னு தஹரஸ்வரூபமாக பார்க்கக்கூடியதான ஒரு அம்சம் பார்த்தோம். அது இல்லாம நவாவரண பூஜைகளை பண்ணி அம்பாளுக்கு ஒரு ஆதாரமா திரிசக்கரத்தை ஆதாரமா வச்சிருந்து இருக்கிற பூஜை. பூஜையானது பரா பூஜா அபரா பூஜா பராபரா திவ்யோம்னி விலயஸ்மிருதா இத்தம் சமுத்திஷ்டா பாக்கியாபியந்தர வேததான்னு உலகத்துல இருக்கக்கூடியதான சகல பதார்த்தங்களும் சைத்தன்யம் எனக்கூடியதான ஒரு சமுத்திரத்துல அப்படி மூழ்கி இருக்கா போல ஒரே சைத்தன்யத்தை தவிர ஒன்னும் காணாததான ஒரு ஸ்வரூபம் அப்படின்னு பார்த்தோம். அது ஒரு பூஜை. பரா பூஜா பரா அபரா பூஜா பராபரா பூஜான்னு 3 விதமாக சொன்னோம். அதான் நிராதாரான்னு. அந்த நிராதாராக்கு அப்புறம் நிரஞ்சனா இந்த நாமக்களை பார்க்கணும். அஞ்சனம் அப்படின்னு இந்த நிரஞ்சனம்னு ஆரம்பிச்சு 8 நாமக்கள். இந்த 8 நாமக்கள் வஸ்துதாக வேதாந்த பிரதிபாத்தியமான நாமக்கள். வேதாந்தங்கள்ல ஸ்வேதாஸ்வதராதி உபனிஷத்துகள்ல இந்த பிரம்மத்தை சொல்லும் பொழுது நிர்குணா நிஷ்கலா சாந்தா நிஷ்காமா நிர்வப்ளவா நீங்க சொல்ற போல அந்த வேதங்களே அதே நாமாக்களை பிரம்மத்துக்கு சொல்றது. அந்த நாமாக்கள்ல இப்ப முதல்ல நிரஞ்சனான நாமம். அஞ்சனம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க கண்ணுக்கு இட்டுக்கிற மை இருக்கு பத்தில அதுதான் அஞ்சனம்னு தெரியும். இந்த மையானது அது அழுக்கு. அது எப்படி பண்றான்னு பார்த்தேன்னா உங்களுக்கு பழைய நாள்ல அது என்ன பண்ணுவா, அந்த ஆஸ்ட்ராயில் எடுத்து அதனால
வச்சு ஒரு துப்பு பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேல வச்சு அந்த பாத்திரத்துக்கு கீழே இருக்கக்கூடியதான மசி இருக்கு பத்தில அதை வச்சுட்டு அதனால பண்ணுவா. அது எதுக்குன்னு சுத்தமா வெள்ளை வெள்ளையில் இருக்கக்கூடியதான கண்ணுல போய் ஒரு மசியை போடுறல அப்படின்னு கேட்டா அதுதான் கண்ணுக்கு சுத்தத்தை கொடுக்கும். கண்ணு ஆனது நன்னா பார்க்கும். இப்ப எல்லாம் ரொம்ப பேர் அதை வச்சுக்கிறது இல்லை. அதுல கஞ்சல்னு ஏதோ வைக்கிறான் அதை போட்டு இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் கண்ணுக்கு கெடுதல். ஆனா வஸ்துதா அது இருக்க பார்த்தீங்களா அந்த அஞ்சனம் அப்படிங்கிறது அது நிஜமாக கண்ணுக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு பதார்த்தம் அது. ஆனா அது எதற்காக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதை வச்சுக்கிறதுல ஒரு தாற்பயம் என்ன அப்படின்னு இந்த கண்ணானது அது சரீரத்துல இருக்கக்கூடியதான ஔஷ்ணியத்தினால அது நன்றாக பார்க்காதான். அதுக்கு க்ஷேமம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அஞ்சனத்தை வச்சுட்டு பண்றதுங்கிற விவகாரம் பண்ணி வச்சுட்டு இருந்த இந்த அஞ்சனம்ங்கிற பூச்சு அது என்ன பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணுக்கு எந்த அளவுக்கு பார்வை இருக்கோ அந்த அளவுக்கு தான் அது பார்க்கப்போம். அதுக்கு மேல கண்ணு ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, கண்ணுக்கு அதிகமான துன்பம் வரப்படாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அது வச்சுட்டு. ஆனா இப்படிப்பட்டதான ஒரு சுபாவம் யாருக்கு வேண்டி இருக்கு? மனுஷாளுக்கு. அப்ப அதுக்கு அது வேண்டியது இல்லை. அதனால நிரஞ்சனா அப்படின்னு சொல்லியிருக்க. அப்படின்னா அதிகமான சரீரத்துக்கு வேண்டியதான ரட்சணமற்றவள் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இது சாதாரண ஒரு அர்த்தம் உரியது. ஆனா முக்கியமாக நம்ம பார்த்துக்க வேண்டியது ரெண்டு. ஒண்ணு, இந்த மனுஷன் பிறக்கிற காலத்திலேயே அவன் மனுஷனுடைய மனசுல சில தோஷங்கள் அது எப்படி இருக்கு? பல பிறவைகள்ல இவன் பண்ணிட்டதான சம்ஸ்காரங்கள் நல்லது கெட்டது எதுதோ நினைச்சுட்டு இருக்கான், கர்மாக்களை பண்ணியிருக்கான். இந்த சம்ஸ்காரங்கள்ல இவன் மனசுல அது என்னமா வந்திருக்கு? மலங்களாக மாற்றிட்டு இருக்க. அந்த மலங்களை மூணா பிரிச்சிருக்க. ஒண்ணு ஆணவ மலம்னு ஒண்ணு, இன்னொன்னு கார்மிக மலம் அப்படின்னு ஒண்ணு, இன்னும் காயிக மலம் அப்படின்னு. காயிக மலம் காயம்னு ஸ்தூல சரீரம். ஸ்தூல சரீரமே ஒரு தோஷம். கர்மாக்கள்னால தர வந்தது. யாரா என்னென்ன கர்மா பண்ணினாலோ அதுக்கு தகுந்தா போல இந்த சரீரம் வந்தது. நான் ஏன் கருப்பா பிறந்திருக்கேன், நான் ஏன் வெளுப்பா பிறந்திருக்கேன், ஏன் மூக்கு குடிக்கலாம் கேட்கக்கூடாது. அது ஜன்மாந்தரத்துல அவாவா என்ன கர்மா பண்ணியிருக்காளோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்திருக்க. ஆகிய இந்த ஜென்மாவில் பண்ணலையே, அதனால யாரையும் குற்றம் சொல்லி தோஷம் இல்லை. சுந்தரகாண்டத்துல அவர் சொல்லும் பொழுது அநாதா நாசிகா இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு. மூக்கு வத்திகளா இல்லாம ஹரிசாண்டலா இருக்கிற ஒரு ராட்சஸ், மூக்கு ஓட்ட மேல இருக்கக்கூடியதான ஒரு ராட்சசியம், இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஏன் சார் வந்தது? ஜென்மாந்தரத்துல அவ பண்ணிட்டதான புண்ணிய பாபங்களை அனுசரித்து வந்தது. இப்படி சரீரத்தினுடைய அமைப்பே அதனாலதான் வந்திருக்க. இது காயிகம்னு பேரு. கர்மா எல்லாம் சரீரத்தினால மட்டும்தானே பண்றோம், மனசுனால பண்றோம், வாக்குனால பண்றோம். வாக்குனாலேயும் கர்மாக்கு முன்பத்தினத்தை வைக்கிறது, தோத்திரம் பண்றது, இப்படி யாரையும் மனசுல வையாதான ஒரு நிலை வரணும். எப்படி இருந்தாலும் சரி அவ பாட்டுக்கு அவ நடக்கிற எந்த காரியமும் அவ எதனால நடந்துட்டு இருக்கா? அவளுடைய சம்ஸ்காரம், அவளுடைய ஒரு வளர்ப்பு அதனால நடந்துட்டு இருக்கு. ஒரு பொருளையே ஒருவர் பார்த்து நன்னா இருக்குங்கிறார், இன்னொருத்தர் நன்னா இல்லைங்கிறார். இது என்ன அவ அவளுக்கு எப்படி கொடுத்தது? அதனால நீதியே இந்த வயிறுன்னு கேட்கக்கூடாது. ஒரு சந்தர்ப்பத்துல எல்லாரும் ஒரு மாதிரி ரியாக்ட் ஆக மாட்டா. இப்ப என்னாச்சு, இந்த மனசுனால சில கர்மாக்களை பண்றோம், வாக்குனால சில கர்மாக்களை பண்றோம், அனாவசியமா பேசிட்டு இருக்கோம், இன்னொருத்தர வச்சுட்டு இருக்கோம், இன்னொருத்தர பரிகாசமாக பேசுவோம். பரிகாசமைகள் பீதம் சகே பரமாத்தே நகரப்பட்டா. அனாவசியமா பரிகாசம் பண்றது தப்பு. இது சாஸ்திரம் ரொம்ப பத்திரமா சொல்றது. யாரையும் பரிகாசம் பண்ணக்கூடாது, யாரையும் தூக்கி போட்டு பேசக்கூடாது. ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு என்ன வரும்னு தெரியாது. நாம என்னமா நினைச்சிருக்கோம், நீ மட்டும் ரைட்டா தப்பா சொல்லாதீங்க. என்ன நாளைக்கு உங்களுக்கு இப்படி இருக்குன்னா என்ன பண்ணுவேன்? மனுஷனுடைய வாழ்க்கை அது ஒரு விதமா போல என்ன 1000 சந்தர்ப்பங்கள். யாரால கட்டம் வந்தாலும் கட்டம் நமக்கு தான் வருது. அம்மாவா அப்பாவா மாமியார மாற்றம் பண்ணுவோம். யாரு கட்டம் வந்தாலும் வீட்டுக்கு உங்களுக்கு சம்பந்தமான மனுஷாளுக்கு எந்த கட்டம் வந்தாலும்
இருக்கக்கூடியதான் கர்மாக்கள்னால இழுக்கப்பட்டிருந்திருக்கா. அந்த கர்மாக்கள்ல அந்த மனுஷியால என்னமா மாட்டிட்டு இருக்கா அப்படின்னு மனுஷியால 3 விதமாக பிரிச்சிருக்க. அந்த 3 விதமான தனித்தனியாக காய்க மலம், கார்மிக மலம், ஆணவ மலம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆணவ மலம் மட்டும் இருக்கிறவா சில பேர், ஆணவ மலமும் கார்மிக மலமும் இருக்கிறவா சில பேர், ஆணவ மலம், கார்மிக மலம், காய்க மலம் 3 பேர் 3 இருக்கிறவா சில பேர். இந்த ஆணவ மலம் மட்டும் இருக்கக்கூடியதான சில பேர் இருக்கா பத்தில. அவ எப்படி இல்ல, பரமாத்மா அவளுக்கு தியானத்துல தோணி அந்த தியானத்திலேயே அவளை சரி பண்றாளாம். மகான்கள் அவள்லாம் வெறும் ஆணவ மலம் மட்டும் இருக்கிறான். இன்னும் சில பேர் ஆணவ மலமும் கார்மிக மலமும் இருக்கிறான். அவளுக்கு பரமாத்மா எப்படி அனுகிரகம் பண்றா அப்படின்னா, அவ எதிர்க்க தோணி, அவளுடைய பக்தி தியானத்தினால அவ எதிர்க்க தோணி, அவளுடைய கண்பார்வை அவனால விழுந்து பரமாத்மாவே அவளுக்கு சொல்லி அவளுடைய மனங்களை போக்குறான். இது 2வது வகை. முதல்ல இருக்கிறவ ஒரு மாதிரி விஞ்ஞான கேவலான்னு பேரு, 2வது இருக்கக்கூடிய பிரளயா கலான்னு பேரு, மீதி பேர் சகலான்னு பேரு. 3வது இருக்காருக்கு சகலான்னு. இப்படி விஞ்ஞான கேவலா, பிரளயா கலா, சகலான்னு மனுஷியால 3 விதமா பிரிச்சிருக்கு சைவ சாஸ்திரம். அந்த 3வது பேர்களுக்கால யாருக்கு காய்க மலமும் இருக்கு, ஆணவ மலமும் இருக்கு, கார்மிக மலமும் இருக்கு, காய்க மலமும் இருக்கு. இப்படிப்பட்டவாளுக்கு என்ன பண்ற, குரு ரூபமாக தோணி குருடைய வாக்குல இருக்கக்கூடியதான சொல்லாக அவர் மாறி அவளுடைய காது வழியாக அவளுடைய இதயத்துக்குள்ள கேட்கிறவாளுடைய இதயத்துக்குள்ள போய் அவள் சரி பண்றாள். அவர் எவ்வளவு கருணை அந்த பரமேஸ்வரனுக்கு இருக்கிறதுல இது இப்படி நடக்கிறது. அப்படிப்பட்டதான அந்த 3 பேருக்கு இருக்கக்கூடியதான மலங்கள் இருக்க அதை நீக்கி அவள அஞ்சனம் ஒரு விதமான பூச்சும் இல்லாதான மலம் இல்லாதான ஒரு நிலையை பண்றாளா. ஆகையால் நம்மளுக்கு நிரஞ்சனான பேர். இது ரொம்ப புதுசான விஷயம். இதை சொல்ற பாருங்க, தத்ர அனாத்மனே ஆத்மதாஜ்ஞான ஸ்வரூபான ஸ்வரூப ஆணவ மல மாத்திரேன யுக்தா விஞ்ஞான கேவலா. விஞ்ஞான கேவலம்ங்கிறவன் யாரு, அனாத்மாவான சரீராதிகளில் அனாத்மனி ஆத்மதாஜ்ஞான ஸ்வரூப ஆணவ மல மாத்திரேன அனாத்மாவான சரீரம், மனசு, பிராணம், புத்தி இவைகளை நான் என்று நினைக்க கூடியதான இது ஆணவ மலம். வேதாந்தத்துல இதை என்ன சொல்லிட்டு இருக்கோம் நம்ம, அத்தியாசம் அப்படின்னு சொல்றோம். இந்த அத்தியாசம் மட்டும் இருக்கக்கூடிய வாழ்க்கை விஞ்ஞான கேவலா. ஆணவ மாத்திரேன யுக்தா விஞ்ஞான கேவலா. தேகாரம்பக அதிருஷ்டாத்மக கார்மணமலவான் பிரளயாகலா. அடுத்ததாக தெரியாது, இந்த சரீரம் ஆரம்பிக்கிறதுக்காக வேண்டியதான அதிருஷ்டாத்மகமான கர்மாக்கள், எத்தனையோ கர்மாக்களை பண்ணி வச்சிருக்கோம். இந்த கர்மாக்களுடைய விளைவாக மனிதனுக்கு சரீரம் கிடைக்கிறது. இந்த சரீரம் இருக்க, சரீரம் மரணிக்கிற காலத்துல என்ன ஆகுது, அடுத்த என்ன கர்மா அது பழுத்து இருக்கோ அதுக்கு தக்கவாறு அடுத்த சரீரம், அடுத்த சரீரம் எப்படி வரப்போறது, அடுத்தது என்னமா பிறவி வரப்போறது, நீங்க என்ன கர்மாக்கள் அப்ப பழுத்து இருக்கோ அதுக்கு தக்கவாறு. ஃப்ரிட்ஜில் ஒரே மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்து கொண்டு வந்து போட்டுருக்கு. ஆனா நாளைக்கு சமைக்கிறப்ப என்ன பண்ற, எது உமக்கு சுவைக்குமா உமக்கு பிடிக்குமாங்கிறது சாயத்தே கிடையாது அவர்களுக்கு. எது கெட்டு போயிடுமோ அது முதல்ல பண்ணணும். அது வச்சுக்கணும், காய்கறியோ வேற ஏதாவது வச்சுருந்தோம், பீன்ஸ் அதெல்லாம் இருந்தா நாளைக்கு வச்சுருந்தா கெட்டு போயிடும். இன்னைக்கே பண்ணணும். இன்னைக்கு நீங்க உருளைக்கிழங்கு மத்தியல் பண்ணுங்க, ஒரு 10 நாள் ஆட்டம் இப்ப என்ன போச்சுன்னு நாக்கு நீளப்படாது. வேதாந்தத்துல சொல்லியிருக்காளோ அப்படிப்பாங்கள. விவகாரம் என்ன, எது கெட்டு போகுமோ அது பண்ணணும். அவ பண்றது ரைட்டு தான். ஆனா விவகாரம் என்னன்னு, அதே மாதிரி எந்த கர்மாவானது பலோன்முகமாக ஆறுதோ, எது பழுத்து இருக்கோ அந்த பழுத்து இருக்கக்கூடியதான கர்மாவுக்கு தக்கவாறு அடுத்த பிறவியானது ஏற்படுறது. அது ஆணாகவோ பெண்ணாகவோ, பணக்காரன் வீட்லயோ ஏழை வீட்லயோ தெரியாது. அதான் சொல்றார் பகவான், தத்திரதம் புத்தி
சம்யோகம் லபதே பௌர்வதைகம். பூர்வ தேகத்துல எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தா போல அங்கே பிறந்து எங்க இடத்துல விட்டுடும் அந்த இடத்துல அந்த வார்த்தை லபதேத ததோ. அதுல சம்சித்தி குருநந்த அங்கிருந்து ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு வாசிக்கிறதுலாம் வேஸ்டா போகாது. ஏதோ வாசிட்டு இருக்கோம் இத்தனை வயதாச்சு இது எங்கேயே மறந்துதான் போறது, அடுத்த ஜென்மால வரப்போறதான்னு நினைக்கப்படுது. இது மட்டும் எத்தனை பிறவிகளானாலும் உங்க மனசுலே இப்படி அடுத்த பிறவில இங்கிருந்து மேல ஆரம்பிச்சு அந்த ஜென்மால மொத்தத்தை அடைய போறேன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஆகையால் அப்படி சரீரத்தை ஆரம்பிப்பதற்கு தகுந்ததான என்ன கர்மாக்கள் உண்டோ அந்த கர்மாக்கள் எனக்கூடியதான மலத்தையும் உடையவ அவளுக்கு பிரளயா கலான்னு பேரு. தேகாரம்பக அதிருஷ்டாத்மக கார்மணமலவா பிரளயா கலா. வேத புத்தி ஜனித மாயாக்கியமலவா. நான் வேறு அம்பாள் வேறு, அம்பாள் வேற கணபதி வேறு, கணபதி வேற சுப்பிரமணிய சுவாமி வேணும், அம்பாள் வேற காமாட்சி வேற, துர்கை வேற, துர்கை வேற சண்டி வேற. என்னென்ன எண்ணங்கள் பார்த்தீங்களா? வசுதா அம்பாளுடைய ஸ்வரூபம் நிராகாரான்னு சொல்லப்படுற ஒரு உருவமும் இல்லை. ஆனா மனுஷனுக்கு என்னென்ன இப்படித்தான் பண்ணணும், அனுமார பூஜை பண்ணுன்னா டக்குனு பலம் வருவணும். பொண்ணு கல்யாணம் ஆனா அனுமார பூஜை பண்ணு பொட்டு வைக்கணும், அவருக்கே கல்யாணம் ஆகியது பண்ணமாட்டாம இல்ல. ஆனா மனுஷனுடைய எண்ணம் பார்க்கணும். இது வேற அது வேற அப்படிங்கிற வேத புத்தி இருக்கு பார்த்தீங்களா, அது போகணும். எல்லாமும் அம்பாளுடைய ஸ்வரூபம் தான் அப்படின்னு யாருங்கள். அந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் என்ன? சைத்தன்யம் சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலானி சாந்த உபாதிதா அப்படின்னு உபனிஷத் சொல்றது ஐயா. அதான் சொல்றாரு. அப்படி வேத புத்தி ஜனக மாயாக்க மலவா சகலா. அதனால சகல இந்த சகலத்தையும் கிரீங்காரமாக நினைக்கணும். அப்ப என்னது? மூணாவது கூட்டம் மந்திரத்துல விவகாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த சகலான்னு பேர் ஏன் வச்சிருக்கேன் தெரியுமா? இந்த சகலத்தில் இருக்கக்கூடியதான இந்த மனத்தை நீக்கிவிட்டேனே ஆனால், வேதம் அப்படின்னு வேத திருஷ்டியை நீக்கிட்டேனே ஆனால் அதுக்கு முன்னால் இருக்கக்கூடியதான கர்மாக்களும் போயிடும். சர்வ கர்மாணி வேத புத்தினால கர்மாக்களை பண்ணினேன். நான் வேறு இது வேறு, எப்படி இந்த தெய்வம் வேறு நான் வேறு, இதனால் நான் பண்ணக்கூடியதான யஜ்யம் வேறு, அந்த யாகத்துல கொடுக்கக்கூடியதான ஒரு பொருள் வேறு, இதனால் நான் அடையக்கூடியதான பலம் வேறு. இதான் கர்மாவை பண்ண பொழுது கிரியா காரக பல வேத புத்தி அப்படிங்கிறாங்க. இந்த வேதங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது நான் இந்த நான் வேறானா என்னை விட வேறான தெய்வத்தை ஆராதனை பண்ணி என்னை விட வேறானதான ஸ்வர்காதிகளை அடைகிறேங்கிற எண்ணத்துல நடந்துட்டு இருக்க. ஆனா எல்லாம் அப்பாடு இருக்குன்னா அப்ப என்ன இருக்கு? பிரம்மா படம் பிரம்மாவி பிரம்மா கிரோ பிரம்மணாந்தம் பிரம்மைவதேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா அப்படின்னு கர்ம பிரம்மமாயிடுத. கர்ம பிரம்மமாயிடுதுன்னா ஞானம் வந்துருக்குன்னா அஜ்ஞானம் இல்லை. அஜ்ஞானம் போயிட்டு இல்லையா? அஜ்ஞானம் போயிட்டுன்னா 3 மலங்களும் போயிடுது. என்ன சகலனாக்க ஆணவ மலம் கைக மலம் கார்மிக மலம் 3 இருக்கு. இந்த அஜ்ஞானம் போயிடுதுன்னா சர்வ கர்மாணி இந்த ஜென்மாவில பண்ணின கர்மாக்கள், கோட்டி ஜென்மாக்கள் நீங்க பண்ணிருந்த கர்மாக்கள், எல்லா கர்மாக்களும் போயிடுறது. இனிமேல் கர்மா பண்ணினாலும் உங்களை உண்டாது. என்ன உங்க மனசாங்க அப்படி ஆயிடுது. எண்ணெய் தேய்ச்சுட்டான், உடம்பு முழுக்க எண்ணெய் பூச்சுட்டான், அவனை பிடிச்சுட்டா வழிக்கு போயிடுறதா இல்லையா? அதே மனுஷன் இனிமேல் நீங்க கர்மாக்கள் முடிக்கலை ஆனால் உங்கள்கிட்ட கர்மா ஒட்டாது. அப்படி தியானம் வந்தது. ஆகிய சகலமான இந்த 3வது சகலாளுக்கு ஒரு ஞானம் வந்தது. ஆனால் எல்லா ஞானமும் போயிடுது அப்படிங்கிற. அதனால வேத புத்தி ஜனக மாயாக்க மலவா சகலா இது வேதா ஏதேஷு இவர்களில் உத்தரோத்தரோ மலகா பூர்வபூர்வ வியாபியா இது நிரூபிதா சேது வந்தே அஸ்மாபிஹி. அதுல ஒரு மலம் மட்டும் இருக்கிறவன் விஞ்ஞான கேவலம், ஆணவ மலம் மட்டும் இருக்கு. ஆணவ மலமும் கார்மிக மலமும் இருக்கிறவன் பிரளயாக்கலன். நாமெல்லாம் 3 மலமும் இருக்கு. கவலைப்பட நிறைய இருக்கு. ஆணவ மலம் கார்மிக மலம் காய்க மலம் 3 மலமும் இருக்கிறவா இவாளுக்கு சகலான்னு. இவாளுக்குள்ள 4வரா இருக்கிறவா விஞ்ஞான கேவல. ஆணவ மலம் மட்டும்தான் இருக்கு. மீதி பேருக்கு சில பேருக்கு ஆணவ மலமும் கார்மிக மலமும் இருக்கு. மீதி நமக்கு எல்லாருக்கும்
ஆணவமலம், காயிகமலம், கார்மிகமலம் 3 இருக்கும். இப்படி முன்னால மேல மேல வர வர அஜ்ஞானம் ஜாஸ்தி இருக்கு. இத வேதாந்தங்கள்ல ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி, அந்த விக்ஷேப சக்தியினால ஏற்பட்டதான கார்மிக பலம், இப்படி 3 விதமா சொல்றோம். இது ஆவரணம் விக்ஷேபம்னு பிரசித்தமா சொல்றோமே. அதுலயே அசம்பாவனா, விபரீத பாவனா, பிரமாண சம்பாவனா, பிரமேய சம்பாவனா, விபரீத பாவனா. வேதாந்தங்கள் சொன்னாலும் ஏதோ சொல்றாரு, அதெல்லாம் சரியா வராதுன்னு அப்படின்னு மனசுல எண்ணம் இருக்கும். இது சொல்றதுன்னா அதுல இந்த காலத்துக்கு சரியா வருமா என்ன அப்படிங்கிறார். இப்படின்னு நினைக்கிற பார்த்தீங்களா, இதுதான் விபரீத பாவனா அப்படிங்கிறது. இவைகள்லாம் போய் அந்த சுத்தமான ஒரு ஞானம் வரத்துக்கு அம்பாள நிரஞ்சனா அப்படிங்கிற நாம அதை பார்க்கணுமா. இத இத்தியாதி நிரூபிதம் சேதுபந்தே அஸ்மாபிஹி. நீங்க சேதுபந்தம்ங்கிற ஒரு கிரந்தத்துல வித்யா கோடசி காரணம்ங்கிற ஒரு புத்தகத்துக்கு வியாக்கியானம் சேதுபந்தம்னு அதுல படித்ததுதான் சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தை இவர் எழுதியிருக்கார். சாஸ்திர சகல பசு நிராசாய ஆஹ நிரஞ்சனா அஞ்சனம் நாம காளிமா மாயா சங்கா இடியாவது. நமக்கெல்லாம் மாயை இருக்கு. மாயினாலதான் உண்மையை நேரா பார்க்கல, இருக்கிற அம்பாள நேரா பார்க்கல. ஏதோ ஒரு விக்கிரகமாகவும் ஒரு போட்டோவாகவும் ஏதோ நம்மளை காப்பாற்றுவான்னு ஒரு நம்பிக்கையோடும் இப்படி போயிட்டு இருக்கு. அம்பாட்டி உண்மையான ஸ்வரூபம் என்ன? உங்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடியதான ஆகாச ஸ்வரூபம், எங்கும் இருக்கக்கூடியதான ரக்திமா. அந்த ஸ்வரூபத்தை நம்ம பார்க்கல. பார்த்தேல, ஏதோ ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பாக்குறோம். பார்த்தேல, இதான் மாய. மாயா கேட்டா மயா கேட்டா என்மாம் பத்தியதி நாரதா சர்வபூத குணயுக்தம் நைவம்மாம் லட்டு மரதிங்கிறார் விஷ்ணு புராணத்துல. பரிபூர்ணமான குணங்களோட இருக்கக்கூடியதான என்ன பார்க்க முடியுமா உங்களால? யாராலையும் முடியாது. ஆகையால் அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் மாயா சங்கா இதியாவது சமோரூபத்வேன ஆவரண தர்மேன சாதிருத்தியா. என்ன இத மறைக்கிறதுன்னு இருக்கு பத்தியெல்லாம் சமோரூபமான அந்த சாதிருத்தியம் இருக்கிறதுனால மாயினால உண்மையை நாம் உண்மையான பொருளை நாம் அறியலை. அந்த உண்மையை காட்டி நமக்கு சேமத்தை கொடுக்கிறவள் அம்பாள் நிரஞ்சனா. சதா யோக வாசித்தே. இதை யோக வாசித்தத்துல வசிஷ்டர் ராமனுக்கு சொல்லியிருக்கார். பாவாபாவே பதார்த்தானாம் அர்ஷாம ரிஷவிகாரதா மலினா வாசனா ராம சங்கசப்தேன கத்யதே. சங்கம் அட்டாச்மெண்ட். அது எப்படி? பாவாபாவே பதார்த்தானாம், பதார்த்தங்கள் சிலது இருக்கு சிலது இல்ல. அந்த ரெண்டும் ஹர்ஷாம ரிஷவிகாரதா. சிலது இருந்தா சந்தோஷம், சிலது இல்லாத போனா சந்தோஷம். சரி, இப்படி எல்லாம் சொல்லல. காசு இருந்தா உங்களுக்கு சந்தோஷம், கடல் இருந்தா கடல் இருந்தா கவலை என்ன இருக்க? பில்லு எழுதி வச்சுக்க சார் உங்க பெரியவாள்லாம் என்ன ஆச்சுன்னு ஏதோ ஒரு 1 கோடி ரூபான்னு வச்சுக்கலாம், ஒரே சந்தோஷம் சொல்றாங்க. ரைட்டு. இல்ல ஒரு 50 லட்சம் கடன் இருக்கு, இது நான் தீர்த்து வச்சுவாங்க, பில்லு எழுதிருந்தா என்ன பண்ணுவேன்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணு இருந்தா சந்தோஷம், ஒண்ணு இல்லைன்னா துக்கம். அதே விதமாகவே எழுதணும், அது நமக்கு இல்லைன்னா சந்தோஷம், எழுதல் இருக்குன்னா துன்பம். பாவாபாவே இருக்கலோ இல்லாமையோ அது எந்த பொருளோ அதுக்கு தக்கவாறு பதார்த்தானா ஹர்ஷாமர்ஷவிகாரதா. மனுஷனுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கிறது, துன்பத்தையும் கொடுக்கிறது. மலினா வாசனா ராம. இதுதான் மலின வாசனான்னு. இது எப்படி? சங்க சப்தேன கத்யதே. இத சங்கம், ஆசங்கம், அட்டாச்மெண்ட். எல்லாத்தோடையும் ஒரு சம்பந்தம் வருது மனுஷனுக்கு. அத பார்த்துட்டு எது சத்சங்கமோ அதோட சேரணும், எது சாதாரண சங்கமோ அதோட சேர்த்துக்கூடாது. எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? நீங்க நல்லதோட பதார்த்தத்தோடயே சேர்ந்து இருக்கணும். யாரோடையும் சேர வேண்டாம். ஒருவேளை சேர்றதா இருந்தாலும் சத்சங்கம் தான் இருக்கணும். சத்சங்கத்வே நிசங்கத்துவம், நிசங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சலதத்துவம், நிச்சலதத்வே ஜீவன் முக்தி. அந்த சங்கம் நமக்கு வராம இருக்கணும். சத்சங்கமே வரணும்னா அம்பாள நிரஞ்சனாங்கிற ஒரு பெயரோட சொல்லணுமா. விஞ்ஞானர் 4 மெய் பிரளயாகலர் தம் விஞ்ஞானர் 3 தொங்கும் சகலத்தின் அஜானத்தின் 3 ஆகும் பதில் மராம் விஞ்ஞானம் அதில்கள் வேற்றுமை தானேன்னு திருமூலர். இப்படி முதல் 4 இருந்தா பார்த்தீங்களா, அவர் விஞ்ஞானர். மீதி பேர் 3
நாமெல்லாம் சகலாண்டிய கோஷ்டி. மொத்தம் எத்தனை பேர் இருந்தார்? 10 விதமான டிவிஷன்ஸ் மனுஷியாளுக்குள்ள அப்படின்னு இருக்குங்க. இதெல்லாம் இந்த சாஸ்திரத்துல இருந்து வந்தது. அப்படி மனுஷியாளுக்கு 3 விதமான அஜ்ஞானத்தையும் ஆவரணம், விக்ஷேபம், இவைகள் இப்படிப்பட்டதான தோஷங்களையும் இதற்கு காரணமா இருக்கிற மாய, இந்த 3ஐயும் நீக்கி ஞானத்தை உண்டு பண்ணி மனுஷியாளுக்கு க்ஷேமத்தை கொடுக்கறதுனால அம்பாளுக்கு நிரஞ்சனான்னு. நிர்ஜனம் அஞ்சனம் எஸ்யாஸ்தா. அம்பாள் எப்படி இருக்கா? ஒரு விதமான தோஷமற்றவளா இருக்கா. அஞ்சனம்னா தோஷம், கருப்பு, அஜ்ஞானம். ஒரு விதமான அஜ்ஞானமும் இல்லை. அம்பாள அஜ்ஞான ரகிதமா இருக்கான்னு தியானம் பண்ணினா நமக்கு மனசுல இருக்கிற அஜ்ஞானம் போயிடும். தொட்டதெல்லாம் அஜ்ஞானமோ இல்லையோ, வயசுதான் ஆறுது, பண்றதெல்லாம் தப்பு காரியம். இன்னும் சார முடியுங்கிறேன். என்ன அஜ்ஞானம் போகல? யாரு வேதம் மேல, பேச்சு மேல அபிமானம் போறதா? என்ன வேதாந்த மாஸ்டரும் கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க. அது போல அட்டாச்மெண்ட் போலியே. அவ தனித்தனியா வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கா. சமுத்திரத்துல மீன்கள் இருக்க. அந்த மீன்கள்லாம் என்ன பண்றது தெரியுமா? நான் பெரிய மீன் சின்ன மீனை சாப்பிட்டு இருக்கு. திமிங்கலம்னு ஒண்ணா பெரிய பெரிய மீனை சாப்பிடுமா. ஆனா அந்த திமிங்கலத்தையும் சாப்பிடுறது இன்னொரு திமிங்கலம் இருக்கு, திமிங்கலம்னு பேரு. ஆனா அத்தனை மீன்கள் இருந்த போதிலும் அந்த சமுத்திரத்துல ஒரு மீன் இன்னொரு மீன் பத்தி கவலைப்படுறதோ, அதாவது தத்தன் வாழ்க்கையை நடந்துட்டு போயிட்டு இருக்கா இல்லையா? அதே மாதிரி நீங்க இந்த போக மாட்டேங்கிறீர்கள். மனுஷியாளுக்கு என்ன எழுதியிருக்க? நம்ம குழந்தை, அவனை நான் வளர்த்து கடைசி வரைக்கும் என்ன காப்பாற்றணும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். பாருங்க, இந்த பட்சிகள்லாம் பசங்க அஞ்சாவ தந்துடு கணமோற்றா பெற்றுதா. இந்த பட்சிகள்லாம் என்ன பண்றது? அதனுடைய முட்டை இடுறது, குழந்தைகள் வெளியே வந்திருக்கு, சின்ன குருவிகள். அது என்ன பண்றது தெரியுமா? நான் அம்மா குருவி அதுக்கு நெல்லை கொண்டு வந்து தன்னுடைய மூக்கால பிரிச்சு அதனுடைய வாயில போடுறது அந்த சின்ன குட்டிக்கு. அது சாப்பிடுறது. கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு, அந்த சின்ன குஞ்சுக்கு ரெக்க முளைச்சது. இப்ப வெளியிலயும் போறது இல்லையா அந்த அம்மா. தானும் பட்டினியா இருக்கா, இருக்கட்டும் அப்படி. ஏன்னா அந்த குஞ்சு சரியா பறக்க தெரியாம கீழே விழுந்துருச்சுன்னா மற்ற பிராணிகள் நதி வந்து அதை சாப்பிடும். அதனால அதை காப்பாற்றலாம். பட்டி இருக்கிறது 2-3 நாள் பட்டி இருந்து அந்த குழந்தைகளை காப்பாத்துறது. ஒரு நாளைக்கு அந்த குருவி ரெக்கத்தான முளைச்சு ஆகாசத்துல பறந்து போயிடுதுன்னு வச்சுங்களேன், அப்பாடா போச்சுன்னு பாக்குறது. நீங்க எப்படி பண்றது தெரியுமா? நான் வெளியூர் போய் 100 வருஷம் ஆனாலும் அவன் ஏதாவது டாலர் அனுப்புறானான்னு பாக்குறேன். எவரிடே பேங்க் அக்கௌண்ட் பாக்குறேன். நியாயமா இல்லை? அந்த பட்சிகளுக்கு இருக்கக்கூடியதான உறவுகளோட நமக்கு இல்லையே. இன்னொருத்தருட எதிர்பார்க்கணும். உங்க வாழ்க்கை உங்களது, இன்னொருத்தருடைய வாழ்க்கை உங்களது. எல்லோரையும் நாம் சகாயம் பண்ணுவதால் யாரிடத்திலையும் எதையும் நம்ம எதிர்பார்க்கப்படாது. ஞானினா அபிஜேதாந்தி தேவி பகவதி பலாத் ஆக்ருஷ்ய மோகாய மகாமாய பிரயச்சதி. இதுதான் மகாமாயான்னு பேரு. எப்பொழுதும் எல்லோரும் எனக்கே சகாயம் பண்ணணும், நான் இன்னொருக்கு சகாயம் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். இதான் மகாமாயா. யாரிடத்துல எந்த சகாயமும் நாடப்படாது. வந்தா சரி, வராது போன கவலைப்படாது. எப்பொழுதும் நீங்க கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கணும். குரு லட்சணம் என்ன? நீங்க சிஷியனுக்கு கொடுக்கறதுக்கு சமாதானம் ரெடியா இருக்கணும். இப்படி இருக்கணும் வாழ்க்கையில. அதனாலதான் சொல்றது நிரவத்தியம் நிரஞ்சனம். நிரவத்தியம் ஒரு தோஷமும் இல்லாதவள். நிரஞ்சனம் ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாதவள். அட்டாச்மெண்ட் இல்லாத போல நான் பக்தி பண்ணினா என்னை எப்படி அம்பாள் காப்பாற்றுவாங்க? அம்பாள் எப்பவும் காப்பாற்றிட்டு தான் இருக்கா. நீங்க அதுக்கு தகுந்ததா ஒரு நிலையில இல்ல. அம்பாளுடைய கருணை எப்பொழுதும் இருக்கு. அந்த கருணையை பெற நீங்க சித்தமா இல்லை, அவ்வளவுதான். அம்பாளு கருணை இல்ல. காலம் எழுது மாமி வெள்ள அடிச்சது பாத்திரத்தை எடுத்துட்டு போனா. எதுக்கு? என்ன பால் வாங்க பழைய நாள்ல. இப்பதான பாக்கெட்ட பழைய நாள்ல பால் கொடுப்பா. இந்த மாமி என்ன பண்ணிருக்கா, அந்த மேல மூடி இருக்கு பத்தியில அது மறந்து போய் அந்த மூடியோடயே முடிச்சுட்டு இருக்கா. அவனும் இருட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கான், பால் எடுத்து போட்டான். எல்லா பாலும் கீழே கொட்டிட்டு அதையும் கவனிக்காம கமை கண்டு வச்சுட்டு போய் தூங்கிட்டு இருக்கா. காலம் எழுந்து பார்த்தா வெளியில பால் இருக்கு. என்ன சுவாமின்னு? யாருக்கு தப்பு? பால்காரன் தான் தப்பு. அவன் ரெகுலரா தான் போட்டான். நீங்க பாத்திரத்தை சரியா வச்சுக்கல. அதே போல நம்ம மனசுல கருணைங்கிற ஒரு குணம் இருக்கணும். 4 பேருக்கு சகாயம் பண்ணணுங்கிற ஒரு குணம் இருக்கணும். யார் எதை சொன்னாலும்
இருக்கணும். அது இல்லாம நீ ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னால நான் 4 வார்த்தை வச்சா பிரயோஜனம் உண்டா? இப்படின்னு வளர்க்கலாமா? சொல்லுங்க பாக்கலாம். ஆகையால் நெருப்பு இருக்கு சார், யாரு கிட்ட வந்தாலும் அவளுடைய குளிர போக்கும். ஆனா நெருப்பு கிட்ட நான் போக மாட்டேன், அரை மைல் பின்னால இருக்குன்னா நெருப்பு குளிர் போக்கலன்னு சொல்லி பிரயோஜனம் உண்டா? உங்க எஃபர்ட் இருந்தா உங்களுக்கு பலம் வரும். ஆனா எல்லோருக்கும் பலத்தை கொடுக்க தயாரா இருக்கா அம்பாள். கங்கா நதியில ஜலம் கொட்டுறத நீங்க சிறு வெறும் டம்ளர் எடுத்துக்கணும், அவ்வளவு தான் வர முடியும். குடத்தை எடுத்துக்கணும், அவ்வளவுதான். பெரிய பக்கெட் எடுத்துக்கணும், அவ்வளவு ஜலத்தை கொண்டு வரலாம். அதே போல நீங்க அம்பாளை எப்படி தியானம் பண்றீங்களோ, எப்படி அம்பாளுக்கு சேவை பண்றீங்களோ, அதுக்கு தகுந்த போல பலம் வர்றதே தவிர அம்பாள் சில பேருக்கு தான் கொடுக்குறா, சில பேர் கொடுக்கலன்னு சொல்லாதீங்க. அதனால அம்பாள் நிரஞ்சன அவித்யா சம்பர்க்க அபாவவதி, அஜான சம்பந்தம் சிறிதேனும் இல்லாதவள். மித்யா ரூபாயா அவித்யாயா ஸ்வாதிஷ்டானே அபாவாது. பத்திரமா படிங்க. ஸ்வாதிஷ்டான அபாவம், சுவாதிஷ்டான சக்கரத்துல இல்லைன்னு நினைக்கப்படாது. இது வேதாந்தம், இது ஸ்ரீ வித்யில. ஸ்வாதிஷ்டானே தான் இருக்கும் இடத்தில் ஞானம் இருக்கிற இடத்துல அஜானம் இருக்கா? இருக்க முடியாது. மித்யா ஞானமானது அம்பாள் இருக்கிற இடத்துலயே இருக்காது. யாராத்துல அம்பாள் இருக்காடோ, அம்பாளுக்கு பூஜை பண்றா, அம்பாளுடைய குங்குமத்தை எடுத்துக்கிறா, அவளுடைய மனசுல தோட்டம் வராது, துஷ்டத்தை ஓடி போயிடும். உங்களை ஹிம்சை பண்றதுக்காக ஏதாவது துன்பத்தை கொடுக்கணும்னு யாராவது வந்தாலும் அவளுக்கு வேற வேலையை கொடுத்து அனுப்பிச்சுடுறோம் அம்பாள். ஆகையால் அம்பாளுடைய நாமாவை தினந்தோறும் சொல்லணும். அப்படி பிரதிபன்னாத்பாதோ திரைகாலிக நிஷேத பிரதியோகித்வத்யைவ மித்யாத்வா. எது எங்க தோணுகிறதோ அது அங்க இல்லை என்று சொன்னால் அதுக்கு பொய்ன்னு பேர். விவகாரம் என்ன? ஞான வடிவமான இருக்கக்கூடியதான அம்பாளிடத்தில் அஜ்ஞானம் தோணினா அது என்ன அர்த்தம்? பொய்ன்னு அர்த்தம். உங்க இதயத்துல அம்பாளை வச்சுடையானால், அம்பாளுடைய நாமாக்களை சொன்னிடையானால் அதுக்கப்புறம் தோணுமா? துன்பம் வருமா? கெட்ட எண்ணம் உங்களுக்கு வருமா? முதல்ல பாருங்க. இன்னொருத்தர் வையணும் வருமா? ஏன்னா எல்லாம் சர்வம் கல்விதம் பிரம்மலஜராணி காந்த உபாசீலா, எல்லாம் தெய்வம் என்று பார்க்கலாம். அணுவரணியான் மாதோ மகியான் ஆத்மஸ்யஜந்தோ நீதோ குஹாயா சமஸ்கிருதோ பத்தவிவேதோகா தாதுகிரதான்மயமானமாத்மனா அப்படின்னு உள்ளபவர்கள். உங்க மனசு சுத்தமா இருந்ததுன்னா எல்லாமே சரியா போயிடும். மனசு சுத்தமா பண்ணா மனசை தொடக்கி முடியுமா? உங்களால முடியாது. ஆனா என்ன பண்ணணும்? நீங்க அம்பாளை தியானம் பண்ணினா மனசு தாரா சுத்தமா இருக்கு. அதனால அம்பாளுக்கு என்ன பேரு? நிரஞ்சனா. அப்படி நிதராம் ரஞ்சனம் ராகா ரக்திமா சந்தோஷனம் வா யஸ்யா. இப்ப நிரஞ்சனாங்கிறதுக்கு முதல்ல 3 விதமான பிரளயாக்களால், விஞ்ஞானங்களால், கேவலால், சகலால் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொன்னேன் சைவ சாஸ்திர ரீதியா. 2வது வேதாந்த ரீதியா நிரஞ்சனாங்கிற பதத்துக்கு அவித்யாதி தோஷம் இல்லாதவள். அவித்யா ஒண்ணு, காமம் கர்ம, அவித்யா காம கர்மா அப்படின்னு தோஷங்கள். இந்த 3 மனங்களுக்கு வேதாந்தத்துல எப்படி சொன்னாரோன்னு பார்த்தோம். இப்பொழுது என்னென்ன? நிதராம் ரஞ்சனம் ராகா ரக்திமா சந்தோஷா. மனுஷனுக்கு வேண்டியது என்னென்ன? சாட்டிஸ்பாக்சன். ஹாப்பினஸ் டிரான்ஸ்லேட் பண்ணாதீங்க. ஹாப்பினஸ்னா ஒரு விஷயத்தினால வரக்கூடியது. 100 ரூபாய் வந்தா சந்தோஷம், 1000 ரூபாய் வந்தா அதை விட சந்தோஷம், 1 லட்சம் ரூபாய் வந்தா அதை விட ஏற்றத்தாழ்வு. 1000 ரூபாய் வந்தாலும் 200,000 வந்தா என்ன வாங்க கொடுக்கலாம் சார், நிறைய கொடுக்கலாம், இது வருது அப்படின்னு நமக்கு தோணும். எனக்கு 1000 வந்து உங்களுக்கு 2000 வருதுன்னா 1000 வந்ததுனால இவருக்கு சந்தோஷம் இல்லை, அவனுக்கு 2000 வந்ததுங்கிறதுனால கவலை. சர்க்கலோகத்திலையும் உண்டு. இது போல ஏற்றத்தாழ் வெந்திருக்கோ அங்க நிஜமான சந்தோஷம் இல்லை. ஆனா இன்னைக்கு எவ்வளவு வேணுமோ அது நமக்கு வந்திருக்கு. அப்ப எப்படி இருக்குன்னு மனசு சாஸ்தியா இருக்கு. ராத்திரி தூக்கம் பொழுது படுத்துட்டா தானா தூக்கம் வருது. இது எதுனால? மனசுல ஒரு கண்டெய்ன்மெண்ட். அதுதான் நிஜமான சுகம். சுகம்னா என்னது? சாந்தம். சாந்தமு லேக சௌக்கியமு லேதோ. 2 நாளா கேட்டுட்டே இருக்கணும். மஞ்சள் கீர்த்தனைகள் இதெல்லாம் இதனால மறந்துட்டேன். அப்பப்ப கேட்கணும். அந்த சாஸ்திரம் முழுக்க சங்கீதமும் ஆத்ம தத்துவத்தை தான் சொல்றத கவனிக்கிறது. மனுஷனுக்கு சாந்தி வேணும். அந்த சாந்தி அதுதான் நிஜமான சுகத்தை கொடுக்கும். இந்த பொருளால் வரக்கூடியதான சுகங்கள் ஏற்றத்தாழ்வுடன் கூடியதான சுகம் அது சுகமே இல்லை.
ஆகையால் அப்படிப்பட்டதான சந்தோஷத்தை மனுஷனுக்கு அது கொடுக்கறதா. அந்த சந்தோஷம் எப்படிப்பட்டத? அட்டாச்மெண்ட். எப்படிப்பட்டதான அட்டாச்மெண்ட்? ஆத்ம தத்துவத்தோட ஒரு சம்பந்தம். ரக்திமா ராகா சந்தோஷம். சன்னியாசி காவி வேட்டி கட்டிட்டு இருக்க, எதுக்கு தெரியுமா? என்கிட்ட வராத ரொம்ப அட்டாச்மெண்ட் வந்துடும். ஏன்னா ரெட் கலர் எப்பொழுதுமே அட்டாச்மெண்ட சொல்றதான். அதனால செவ்வாய் கிரகத்துக்காக செவப்பு கல்லு போட்டுப்பான், சனிக்கு கருவு கல் போட்டுக்கலாம் முழுக்க. அது அந்த சாஸ்திரம், நமக்கு வேண்டாம் அதை பத்தி. இந்த செவப்பு கல் இருந்தா என்ன பண்றது? மனுஷனுடைய சரீரத்துல ஒரு உற்சாகத்தை உண்டு பண்றது. இது பண்ணு, அது பண்ணு, அது பண்ணு அப்படின்னு. அந்த அது மாதிரி இந்த செவப்போட கட்டிட்டு இருக்காரு அவன். ஆனா உள்ள என்னென்ன வெளியாடுதான் நான் எதோடைய சம்பந்தம் இல்லைன்னு நிக்கிறான். அதுக்காக தான் காட்டாய வஸ்திரம் அவளுக்கு கொடுத்துருக்கு. விஸ்வேஸ்வர ஸ்மிருதியில ஏன் சன்னியாசி காட்டாய வஸ்திரம் கட்டிக்கணும்? நீங்க எல்லாம் ஏன் வெள்ளை வேட்டி தான் கட்டிக்கணும்? ஏன் சார் வெள்ளை வேட்டியில? சுத்த தத்துவ பிரதானமா இருக்கணும். தத்துவ குணம் தான் உங்களுக்கு வரலாம். எப்பொழுதும் ஒரு பக்தி, தயா, கருணா, இந்த உலகத்துக்கு நான் என்ன கொடுப்பேன் எனக்கூடியதான எண்ணம் உங்களுக்கு வேணும். உலகத்தினால எனக்கு என்ன பிரயோஜனம்னு எதிர்பார்க்காதீங்க. உலகத்துக்கு நான் என்ன கொடுக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் வேணுமா? அதனால்தான் அண்ணனருக்கு வெள்ளை வெட்டி கட்டுன்னு சொல்லியிருக்கு. ஆனா ரொம்ப சுத்தமா இருந்தா அவன் ஒரு வேலையும் செய்ய மாட்டான். அதுக்காக தான் கடைசியில கோடியில ஒரு சின்ன ஒரு கரை போடு அப்படின்னு சொல்லு. சாஸ்திரம் எந்த வேட்டி கட்டணும், எப்படி கட்டணும், ஏன் கட்டணும் சொல்றது. நம்ம எதையும் கவனிக்கிறது இல்லை. அதனாலதான் அம்பாளுக்கு என்ன பேசுறாங்க? நிகராம் ரஞ்சனம். எல்லோரும் என்னுடைய பக்தால் எல்லோரும் சந்தோஷமா சௌக்கியமா ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறானா. அதனால நம்ம அழக நிரஞ்சனா. நிரஞ்சனா நிதராம் ரஞ்சனம். ரஞ்சனம்னா ராக அட்டாச்மெண்ட். ரக்திமா சந்தோஷனம் வாசியாது. யாரார் அம்பாளை பூஜை பண்றாளோ வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு நாமாவை படிக்கணும். முடிஞ்ச குங்குமத்தினால அர்ச்சனை பண்ணணும். புஷ்பங்களை மனசனால நினைச்சு அம்பாள் பாதங்களை தெரிவிக்கணும். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே. சர்வ அர்த்த சாதிக்கே. நீங்க என்னென்ன மனசுல நினைக்கிறீங்களோ அம்பாட்ட போய் லிஸ்ட் கொடுக்க வேண்டாம். அம்பாளுக்கு தெரியாத உங்க மனசுல என்னென்ன ஆசைகளுக்கு தெரியுமா? தெரியாத அதே லிஸ்ட் கொடுக்குறேன். நான் இது வேணும், அது வேணும், இந்த பிராண்ட் தான் எனக்கு வேணும், அது வேற கேட்கலாம். விவகாரம் முழுக்க இல்ல ஒன்னும் கேட்க வேண்டாம். நீங்க அம்பாளை பூஜை பண்ணினா உங்களுக்கு எது நல்லதோ அது தானா கொடுக்குறாங்க. ஆயால் அப்படி கொடுக்கும் தன்மை உள்ளவள் ஆயால் அம்பாளுக்கு நிரஞ்சனான்னு பேரு. இந்த நிரஞ்சனாங்கிற பேரு பெண்களை கூட வச்சுக்கிறாங்க. அது அர்த்தமே தெரியாது. அது இவ்வளவு விசேஷமான அர்த்தம். இப்படி ஒரு நாம 8 நாமக்கள் வேதாந்த பிரதிபாத்தியமான நாமக்கள். அடுத்தது நிர்லேபா, நிர்மலா, நித்யா, நிராகாரா, நிராகுலா. நிர்லேபா, ஒரு விதமான லேபமும் இல்லை. பிரளயா கலே அதிவியாப்தின் நிரசதி. பிரளய காலேன்னு இருக்கு புத்தகத்துல, மாத்திக்கிடணும். பிரளயா கலே. பிரளயா கலன்னா யாரு? முன்னாலேயே நான் சொல்லியிருக்கேன். விஞ்ஞான கேவலான்னு சில பேர், பிரளயா கலான்னு சில பேர், சகலான்னு சில பேர். விஞ்ஞான கேவலாளுக்கு ஆணவ மனம் மட்டும்தான் இருக்கு. நான் எனக்கூடியதான அகங்காரம். அல்லது நான் ரொம்ப தொண்டனா இருக்கேன், ஒரு செயலும் செய்ய முடியாதவனா இருக்கேன் எனக்கூடியதான ஒண்ணு ஹியூமிலிட்டி, இல்லைன்னா பூஸ்டட் ஈகோ. இது 2 இருந்தாலும் ஆணவ மனம் தான். அந்த அதுக்கு அடுத்ததாக இருக்கிறவன் ஆணவ மனமும் இருக்கு. அவனால எந்த செயலும் செய்ய முடியாதான கர்மா எனக்கூடியதான பாரமும் அவனுக்கு தலையில ஜென்மாந்தரத்தை படிக்கிற கர்ம பாரம் முடியாது. நம்ம நல்லதை பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ண முடியாத சந்தர்ப்பங்கள் ஒத்துக்காத நிலைகள் எத்தனை இருக்கு பாருங்க. நம்ம இப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறோம், இருக்க முடியாத ஒரு சந்தர்ப்பங்கள் கர்மாக்கனால ஏற்படுறோம். வீட்டுல இருக்கும் பொழுது ஒரு கிரகஸ்தனுக்கு எல்லா பதங்களையும் கொடுங்கன்னு இப்படி சொன்னா மாமியாருக்கு போவோம், அப்படி சொன்னா மாட்டு பொண்ணு போவோம். அதுவும் நீங்க எப்படி இருக்கீங்க? இவனுக்கு மாமியார் இருக்கா, மாட்டு பொண்ணு இருக்கா? மாமியாருக்கு இருக்க சந்தோஷமா நடத்துக்கிறதா, மாட்டு பொண்ணு சந்தோஷமா நடத்துக்கிறதா? மாட்டு பொண்ணு இப்படிதான் இருக்கணுங்கிறான், மாமியார் அப்படிதான் இருக்கணும். நீங்க நடுவில் என்ன பண்றது? கல்யாணம் பண்ணவர் பையனுடைய கவலை அப்படிதான். ஆத்துக்காரிக்கு சொல்றதா, அம்மாவுக்கு சொல்றதா? 2 பேரும் சொல்லாம விட்டு விட்டு ஓடி போயிடும். ஆபீஸ்லயே இருக்கான் விவகாரம் முழுக்க. என்னடா யாருக்கு சொல்றது? அம்மாவும் இத்தனை நாள் வராதா? ஆத்துக்காரி எனக்கு தான் சொந்தம் நீங்கிற. நான் தான் கல்யாணம் பண்ணிருக்கேன், உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையே.
கேள்விப்பட்டிருக்கேன். எம் சீதா மமசுதா சாதர்மச்சரீதவ பிரதிஷ்டை நாம் பத்ரந்தே பாணிங்கிரேஸ்வ பாணினா. இந்த கையை பிடிச்சுக்கோ, அவ சொன்னபடி கேளுன்னு தானே சொன்னது மந்திரா. அவ நான் சொன்னபடி தானே நீங்க கேட்கணுங்கிற மாட்ட பொண்ணு. அம்மா வேற மாதிரி சொல்ற, நடுவில் சிந்தாடுறான். ஏன்டா என்ன கர்மா பண்ணினேனோ அதான் விஞ்ஞான சேவல். பிரளயா கல்வி விடுவது பதில அவனிடத்துல அதிவியாப்தி போறதான் நிரத்தியதி கர்ம சம்பந்தேன லேபா தஸ்மாத் நிஷ்காரிதா. மனுஷனுக்கு எத்தனையோ கர்மாக்கள் இருக்க, ஆனா அத்தனை கர்மாக்களையும் உங்களை நீக்கி உங்களை சுத்தப்படுத்தி உங்களை நல்ல வழியிலே உங்களுக்கு சுகத்தை மட்டும் வரும்படி பண்றவள் அப்ப. ஆகிய நம்மளுக்கு என்ன பேரு? நிர்லேபா. நம கர்மாணி லிம்பந்தி. சாஸ்திரம் சொன்னது பதில நம்ம கர்ம பலே கிருஷ்ணனா பிறந்திருக்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கிருஷ்ண அவதாரத்துல பிறந்தது எங்கதான் பிறந்திருக்க? இப்ப எல்லாம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அது இதுங்கிற ஏதாவது ஒரு வசதி உண்டா பகவானுக்கு? பிறந்த கணத்துல இருந்து ஒரு இடத்துல பிறந்து ஓடத்தில் வளர்ந்துதான். அம்மா அப்பாவை பார்த்தாரா? இல்லையே, அங்க விட்டார இன்னொரு இடத்துக்கு அது போக வேண்டியிருக்க. அந்த பிறந்த குழந்தை அது பாட்டுக்கு என்னென்ன ஒரு கூடையில வச்சுட்டு அந்த குழந்தைய ஒரு பாம்பு மேல ஓட்டிட்டு இருக்கு. அதை வச்சுட்டு ஓடி போறார். நதியை தாண்டுற. அந்த நதியை தாண்டும் பொழுது மழை பெஞ்சதான். எதுக்கு? அந்த கங்கா மாதா அந்த பரமாத்மாவுடைய காலில் விழணும்னு மழை பெஞ்சதான். பிறந்த குழந்தை மேல மழை வந்தா எப்படி இருக்கும்? நீங்க 6 மாசம் வரைக்கும் குழந்தைய வெளியில எடுத்துட்டு போறது இல்லை. அந்த ரூம் விட்டு எடுத்துட்டு போறது உபநிஷ்கிரமணம்னு ஒரு சம்ஸ்காரம். அது 6 மாசம் ஆனப்புறம்தான் கோவிலுக்கு அழைச்சிட்டு போறதுன்னு முதல்ல. அது வரைக்கும் குழந்தைய வெளியில எடுத்துட்டு போறது இல்லை. இந்த கிருஷ்ண குழந்தை என்னென்ன பிறந்த அன்னைக்கே 2-3 மணி நேரத்துக்குள்ள அது வெளியில போனாரோ இல்லையா? எங்கேயோ போன அங்கிருந்து வளர்ந்து அந்த இடச்சேரியில வளர்ந்து சத்திரிய குழந்தை, ராஜா குழந்தை, அங்கேயோ இடச்சேரியில வளர்ந்து அங்கேயே அவனோடைய வளர்ந்து கடைசியில் என்ன பேரு? மாடு மேய்க்கிறவன் பேர் அவர். கோபாலம் கேட்டிருக்கேன். இத்தனையும் பட்ட கடைசியில அம்மா அப்பாவை பார்க்க முடிஞ்சதா? இத்தனை வயசான பிறகு அவளை பார்த்தேன். அது வரைக்கும் நந்தன் இடத்துல தானே இருந்தார். அவர் என்ன பண்ணின? ஒவ்வொரு ராத்திரியும் வேலையை திருடினார். ஒருத்தர் கேட்கிறார், ஏன் சார் வேலையை திருடனா நேரமா எடுத்துக்க கூடாதான்? சரியான கேள்வியினர். எடுத்துக்கணும், யாராவது தடுக்க முடியுமா? நேர கிருஷ்ணன் வரலாம், 10 ராத்திரி உங்க காத்துக்கு வர உங்க வாசல் இருக்கிற வேலையை எடுத்து சாப்பிடுற. எடுத்து சாப்பிட்டா அப்படி எடுத்துட்டு போயிட்டார திருடி சாப்பிடுவாரு. உங்களை கொடுத்த கேட்டா கொடுப்பீங்களா இல்லையா? என்னன்னா கிருஷ்ணங்கிற பேர்லயே இருக்க. கிருஷ்ணன் ஆகர்ஷகத்வா கிருஷ்ணா, எல்லோருடைய மனசையும் கவர்ந்தவர். எல்லோரும் மனசையும் கவர்ந்ததான அந்த கிருஷ்ணன் அவர் கேட்டா எல்லாரும் அதுல வெண்ணெய் இல்லாம இரு நான் கடைச்சி கொடுக்குறேன்னு கொடுப்பான். அவ்வளவு அந்த கிருஷ்ணனை பார்த்தமே சந்தோஷம். ஆனா பகவான் என்ன பண்ணின? அவ எதிர்க்கவே போய் சொந்தமா எடுத்துட்ட. சில சமயத்தை திருடி சாப்பிட்ட. என்ன சுவாமி அப்படி பண்ணிருந்தேன்? கிருஷ்ணன் ஒரு கோபி கேட்கிறாளா, ஏன் இப்படி பண்ணினேன்ட்டு? இல்ல நான் போய் கேட்டு இருக்கலாம். கேட்டா அவளால நோன்னு சொல்ல முடியாது. ஏன் அவ மனசுல கொடுன்னு நான் சொல்லுவேன், சொல்ல முடியாது. ஆனா என்னதான் இருந்தாலும் இன்னொருத்தர கேட்கன்னு வச்சுங்களேன், நம்ம முறிக்கு போயிட்டோம். வாமன அவதாரத்தில் இப்படிதான் கேட்க. முன்னாள் அவதாரம் அப்ப கேட்டா வாமனா போயிட்டேனே, அதான் நான் ரைட்டரால நீளமா இருக்கணும், நான் யாருக்கும் சர்வீஸா இருக்க மாட்டேன் அப்படிங்கிறத நானே போய் சாப்பிட்டேங்கிறார். இன்னொரு கோபி கேட்கிற, ஆமா சரியா இருக்கு, அந்த கோவர்தன் மேல ஏன் கையால தூக்கினு அப்படின்னு. ஏன் நீங்க நில்லுன்னு நிக்குமா நிக்காத? சகல பூமண்டலங்களும் எல்லாம் உங்க இதயத்துக்குள்ளேயே இருக்கு. நீங்க கோவர்தன் மலைய மேல நில்ல அப்படின்னு சொன்னா கேட்டு மேல ஆகாசம் நிக்குமா நிக்காதா? நிக்கும். அவன் நீ ஏன் அப்படி பண்ணலன்னு கேட்டாலாம். ஆமா எனக்கு இப்பதான் தோன்றது, ஆனா நான் ஏன் பண்ணல தெரியுமோ அப்படிங்கிற. என்னாச்சுன்னு அது தானா நிக்கிறது நினைச்சுடுவாளாம், நான் தூக்கினே நினைக்க மாட்டாளாம். விவகாரம் என்னன்னு நான் கையோட அப்படி தூக்கி வச்சுன்றது என்ன, நிஜமா அது நிக்கிறது. என் கைக்கு வலி வரப்படாதுன்னு அந்த மலைக்கு தெரியும், நிக்கிறது. ஆனா விவகாரம் என்னடா ஜனங்கள்னா அது அதோடைய சுபாவம் ஆகாது நிக்கிறது நினைச்சுடுவாளாம். நான் தூக்கினேன்னு பேர் வராதுன்னு. இப்படி வரிசையா 100 கேள்வி கிருஷ்ணருக்கு, 100 கோபிக்கு, இப்படி ஒரு புத்தகம் பார்த்துருக்கா? கடைசியில் கிருஷ்ணாவதாரத்துடைய ரகசியம் என்னென்ன, இந்த ஜன்மாவை நீங்க புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அவருக்கு. அதான்
நாம என்ன நினைக்கிறோம், அது பண்ணணும் இது பண்ணணும், புண்ணிய கர்மாக்களே எனக்கு வேணும், மேலும் மேலும் வாழ்க்கையில க்ஷேமத்தையே நான் அடையணும், ஒரு விதமான தூக்கமும் எனக்கு வரப்படாது, இதெல்லாம் பக்கத்தால் நமக்கு வரட்டும். எதுக்குதான் ஒழுக்க அப்படி நினைக்கிறேன் உங்க மனசுல. நாம் சௌக்கியமா இருக்குன்னு நினைச்சா போறாத. ரூபம் தேகி ஜெயம் தேகி யசோதேகி ரிஷோதேகி வேற சொல்றேன். மனுஷன் சுபாவம் அது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சுபாவம். அதான் சொல்ற நிர்லேபா யத்வா லேபா கர்ம சம்பந்தா. லேபம்னு கர்மாவுடைய சம்பந்தம். சஹா நிர்கதா யஸ்யாஹ ஞானேன. அம்பாளுக்கு வழிபடுறவா, அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்றவா, அம்பாளுக்கு ஒரு புஷ்பத்தையோ குங்குமத்தையோ அர்ச்சனை பண்றவா, அரித்திரா அர்ச்சிதா. அம்பாளுக்கு மஞ்சளால பண்ணினால குங்குமத்தினால திருச்சக்கரத்துல ஒரு நாள் அர்ச்சனை பண்ணினா உங்க மனசுல இருக்கிற எத்தனையோ ஜன்மாக்கள்ல பண்ணின பாபம் எல்லாம் போறதாம். அப்படிப்பட்டதான அதை பண்ணினவாளுக்கு எல்லா கர்மாக்களும் ஞானேன தேவோ நாஸ்தி. அவளுக்கு இந்த ஜன்மால ஞானம் வரணும். அகண்டாகார ஞானம் வந்து அவளுக்கு எல்லா விதமான கர்மாவும் போறது. நிர்லேபா. இது எங்க சொல்லியிருக்கு? ததுப்தம் யஜ்ஞ வைபவ கண்டே. யஜ்ஞ வைபவ கண்டத்துல சொல்லியிருக்கு. கர்மபி சகலைரபி லிப்யதே பிரம்மபி பிரவரத்ய ந சர்வதா பத்மபத்ரமிவாஸ்திரஹோ பரபிரம்மபி பிரவரத்யது வைபவம். கர்மபி சகலைரபி பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் ஒரு கர்மாவும் விளக்குன்னு மேல வந்தீங்க. எல்லாம் அழிஞ்சு போறது இந்த ஞானம் வந்ததுமே. பிரம்மபி பிரவரத்ய ந சர்வதா. அந்த பிரம்ம ஞானிக்கு எப்பொழுதும் எதுவும் ஒட்டாது. ஞாபகம் வச்சுக்கணும். பொய்யான பொருள் எல்லாம் இருக்கிறப்ப அது தோணும் பொழுதுதான் உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கிறது. அது போன பிறகு உண்மை அறிந்த பிறகு அதோட சம்பந்தமே விட்டு போறது. கயத்துல பாம்பை பார்த்தேன். மிஸ்டேக்கர் ஒரு சாதாரணமான ஒரு கயிறு தான் இங்க இருக்கு, அது பாம்புன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் லைட்டை போட்டு பார்த்தேன், அது பாம்பு இல்ல, வெறும் கயிறு தான். இப்ப நீங்க பாக்குறதுக்கு முன்னால் அங்க பாம்பு இருந்ததோ, நீங்க பார்த்து இது வெறும் கயிறுன்னு அறிந்த பிறகு பாம்பு இருக்கோ, நீங்க பார்க்கும் பொழுதே பாம்பு இருந்ததோ, பார்க்கும் பொழுது பாம்பு அங்க இருந்ததுன்னா அது எங்கே சார் போச்சு? அப்ப என்னாச்சுன்னு, நீங்க பாக்குறதுக்கு முன்னாடியும் இல்ல, பார்க்கும் பொழுதும் இல்ல, பார்த்த பிறகும் இல்ல. அதே போலதான் நாம் அனுபவிக்கக்கூடியதான இந்த துன்பங்கள் எல்லாம் அம்பாளுடைய கடாட்சம் உங்க மேல விழுந்ததுமே அதுக்கப்புறம் என்னாச்சு, இவைகள் ஒன்றும் கிட்ட வராது. நம்ம இத்தனை நாளும் பை மிஸ்டேக் அனுபவிச்சுமே சார், துன்பம் நிலவே இல்லை அப்படிங்கிற ஞானம் வருமா. அதான் சொல்றார், பத்மபத்ரம் விவாத்ரி ரகோ பிரம்மவித் பிரவரத்தியது வைபவம். அந்த தியானி அந்த அம்பாளுடைய பக்தனுடைய வைபவம் சொல்லணும். அவன் எப்படி நினைக்கிறான், ஆனந்த சுந்திரனா நான் இத்தனை நாள் துன்பத்தை அனுபவித்தேன் என்று நினைத்ததே தப்பு. நிஜமாக இங்க துன்பமே இல்லை. தாமரை இலையில ஜலம் மாதிரின்னா அது என்ன, வெத்தலையில ஜலம் சொல்லப்படாதா, வாழை இலையில ஜலம் சொல்லப்படாதா? ஏன் தாமரை இலையில ஜலம்னு சொன்னார்? தாமரை ஜலத்திலேயே முளைக்கிறது, ஜலத்தினாலதான் வளர்றது, ஜலத்துலதான் அழியுது. லோட்டஸ் இது லீஃப் இருக்க எங்க, அது எங்கேயாவது கரையில முளைக்குமா? ஜலத்துலதான் முளைக்கும். தன் வாழ்நாள் முழுக்க இங்க இருக்க ஜலத்துலதான் இருக்க. கடைசியில அழியது என்னன்னு, அந்த ஜலத்திலேயே அழிஞ்சு எங்கே போறது. முக்காலத்தையும் தன் வாழ்நாள் முழுக்க ஜலத்துல இருந்த போதிலும் அந்த ஜலமானது அந்த தாமரை இலைக்கு மேல எப்படி ஒட்டலையோ அதே போலயே நீங்களும் அம்பாளை நினைச்சுடையானால் முன்னால துன்பமும் பின்னால துன்பமும் இருக்கிற காலத்தில் துன்பம் தெரியாதா? இந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு இருக்கக்கூடியதான துன்பமும் அது நம்மளை துன்பத்தை தராம அம்பாள் பார்த்துக்கலாம். நமக்கு இருக்கக்கூடியதான பாபங்கள் உலகத்துல மனுஷியா இருக்க பதிலா நீங்க சந்தோஷமா இருந்தா அவ வயசாற்றல் பண்றான். நீங்க நிஜமா கஷ்டமா இருந்தா என்ன வேணுங்க, எப்படி காத்திருந்து ஆடினா பார்த்தீங்களா? என்னைக்குமே நீங்க ஒத்து மாட்டேன். சௌக்கியமா இருந்தாலும் பிடிக்கல, அழுதாலும் பிடிக்கல. இதான் மனுஷியாடைய சுபாவம். ஆனா அம்பாளை நம்புதா என்ன பண்றா தெரியுமா? துன்பம் இருக்கிற காலத்திலே அந்த துன்பம் உங்களை பாதிக்காம வழி ஒரு ரட்சணம் கொடுக்குறான்னு. அதனாலதான் அம்பாளுக்கு என்ன நிர்லேபா கீதாஸ்வபி லிப்யதே ந பாபேன பத்மபத்ரமிவம் ஹதா. ஒரு நாளும் பாபத்துடன் சம்பந்தப்படவில்லை. எப்படி? தாமரையில் ஜலம் போல். அப்படி விஞ்ஞான கேவலே அதிவியாப்திம் பரிஹரதி நிர்மலா. இதுவரைக்கும் நான் நிர்லேபான்னு சொன்னேன்.
நிர்மலா இந்த பேர் சாதாரணமா வச்சுட்டு இருக்கா, நம்ம ஊர்லயும் வச்சுட்டு இருக்கா. முக்கியமாக இந்த பாশ্চাத்திய தேசத்துல இந்த கர்மக்கட் கிறிஸ்டியன்ஸ் இருக்க பதில அவ இந்த பேர் ரொம்ப வச்சுட்டு இருக்கா, நிர்மலான்னு பாத்துக்கலாம். நிர்மலான்னு சொன்னா அது ஹிந்துவா இல்ல கிறிஸ்டியனா கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கலாம். என்ன சுவாமி இந்த நிர்மலான்னு வச்சுக்கூடாது, அவளுக்கு தெரியாது கருத்தை வச்சுக்கூடாது, அவளுக்கு தெரியும். ஆனா இந்த பேர் தான் எப்படியோ இங்க இருந்து அங்கே போயிடுது. கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். லோகத்துல இந்த மலம்னு சொன்னா என்ன பண்றோம், அது அந்த தோஷத்திலையும் மனுஷனை சின்னர்னு சொல்றோம். அவ மதத்துல மனுஷனை பாபம் பண்ணியே வந்தவன்னு சொல்றான். நாங்க அப்படி சொல்லல, நீங்க தெய்வம்னு சொல்றோம். உங்க இதயத்துக்குள்ள இருக்கிறது தெய்வம், அதை தாங்கள் மறந்து அதனை ஞாபகப்படுத்தினீங்கன்னா நீங்க மோட்சத்தை அடைய வேண்டும். நாங்க யாரையும் பாபின்னு சொல்லவே இல்லையே நம்ம மதத்துல, எல்லாரும் தெய்வம்னு சொல்றோம்னு நம்ம. ஆனா அந்த மதத்துல பாபின்னு சொல்றோம். நீங்க பகவான் ஒத்துக்கணும் உங்க பாபத்தைங்கிறான், நாங்க ஒத்துக்க சொல்லல. நாங்க உங்க பாபத்தை நினைக்க சொல்லல, பகவான நினைக்கா, பாபம் தானா போயிடும். இது நம்ம சித்தாந்தம். கொஞ்சம் வித்தியாசம் பார்க்கணும். அதனால இந்த நிர்மலாங்கிற பதம் என்ன சொல்றது, விஞ்ஞான கேவலம் என்று இருக்கக்கூடியதான ஆணவ மலமும் அகங்காரமும் போக்கிறவள். இந்த அகங்காரம் சாதாரணமா போகாது. கொஞ்சம் அழகா இருந்தேன்னா ஒரு ஆனந்தம் தான். வெள்ள தோலா இருந்துட்டு அழகா இருந்தா அது ஒரு ஆனந்தம். அதே போலயே கொஞ்சம் மனுஷாளுக்கு கொஞ்சம் படிப்பு வந்தாலே தோணும், எனக்கு சமானமா உண்டா அப்படிங்கிறான். பணம் இருந்ததுன்னா கர்வத்துக்கு சொல்லவே வேண்டாம். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, எல்லா கர்வமும் ஒரு கணத்துல போயிடும். பணம் நிறைய இருக்கு, அன்அக்கவுண்டட் மணி, ஒரு லெட்டர் மொட்டை கட்டதாச்சு இன்கம் டாக்ஸ் எழுதி கொடுத்தா போச்சு, இருக்கிற காசையும் எடுத்து போயிடுவான். அவன் கணக்கு இல்லாத காசு, கணக்கு இருக்கிற காசு, ஒயிட் பிளாக் எல்லாம் எடுத்து போயிடுறான். அங்கே போய் சொல்லிட்டு அப்புறம் எடுத்துக்கோ உனக்கு வேணாம். அங்கே போனா வருமா, போலீஸ்காரன் இன்கம் டாக்ஸ் போனா வருமா அவங்களுக்கு? பரஹத்தம் கதம் கதம், காசு நம்மளை விட்டு போச்சுன்னா போனத்தான். அதே போல உடம்புல அழகா இருக்குன்னு நினைக்கிறேன், 2 நாள் ஜுரம் வரணும்னு இப்பதான் என்னென்னமோ ஜுரங்கிறாரு, காசு தெரியல. வைரல் ஃபீவர் என்ன வைரஸ்னா அது 6 மாசம் வலிக்கும் உடம்பு, அவ்வளவுதான். அது எனக்கு தெரியுங்கிறான். அது என்னையா பேரு என்ன ஒண்ணும் தெரியாது, வைரல் ஃபீவர்ங்கிறான். அவ்வளவுதான். ஒரு காலத்துல அதுக்கு பேரெல்லாம் டிங்கி ஃபீவர் அது இதுதான். ஒன்னும் பேரே வைக்கிறது இல்லை விவகாரம் முழுக்க. சைக்கோவுக்கு தான் பேர் வைக்கிறோம், மீதெல்லாம் பேர் விட்டா அப்படி ஆயிடுச்சு விவகாரம் முழுக்க. படிப்புனால கர்வம்னு சொன்னேன்னா ஒரு சபைக்கு வந்தா தெரியும். நீங்க எவ்வளவு படிச்சாலும் 40 வருஷம் 50 வருஷம் படிச்சாலும் எதிரால் கேள்வி கேட்கிறப்ப டக்குன்னு பதில் சொல்ல தெரியலன்னா, அம்மா நீதான் கதிக்கு சரணாகத தீனாத்த பரித்ராணபராயணே சர்வத்யாஸ்தி ஹரே தேவி நாராயணில மொத்துதே, அதான் சரணம். அப்படி மனுஷியாளுக்கு எல்லா விதமான அகங்காரத்தையும் போக்குறாளா. ஆகையால் அம்பாளுக்கு நிர்மலா. அப்படிப்பட்ட அம்பாள் உங்க மனசுல நிச்சயமா இருக்கா அப்படிங்கிறதுக்காக நித்யாங்கிற ஒரு நாம இத அடுத்த புதன்கிழமை இன்னைக்கு பார்ப்போம். இன்னைக்கு புதன்கிழமை நான் ஊர்ல இல்லாதனால வெள்ளிக்கிழமை வச்சிருக்கோம். அடுத்த வாரத்துல ஆஸ் யூசுவல் புதன்கிழமை தான். ஆகையால் புதன்கிழமை பார்ப்போம். ஹரி ஓம். நாளைக்கு கிளாஸ் இருக்கு, நாளன்னைக்கு இல்ல, 4 கிளாஸ்